Hello friends, it's Leo signing in as your nostalgic Tamil. இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு குட்டி வீடியோ கணபதி லார்ட் கணபதி இருக்காங்கல்ல அவங்களுடைய ஒரு ஸ்கல்ப்சரை ஒரு 5mm லிட்டில் நான் பண்ண போகிறேன். அதான் இன்றைக்கி வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டிலேயாக தான் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ சாரி, அதுக்காக கொஞ்சம் ரீசன்ஸாக டிலே ஆகிடுச்சு. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஐடியாஸ் வேணும். சில இடங்களில் வந்து நான் டைம் லேப்ஸில் தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் ப்ரோ நீங்கள் டைம் லேப்ஸில் போடுறீங்க, உங்களால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களால் முடியும், ஏன் கொஞ்சம் க்ளீனாக வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா ஒரு 5 to 6 hours நான் உட்காந்து பண்ணுற ஒரு ஸ்கல்ப்சரை எவ்வளோ வேகமாக டைம் லேப்ஸில் நான் போட்டு ஆகணும். அதை விட நான் ஸ்லோவாக போட்டேன் அப்படின்னா 5 hours வீடியோ அப்லோட் பண்ண யாருங்க பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போட்டுப்பேன். as soon as possible இதோடைய இந்த ஸ்கல்ப்சர் பண்ணுறதோடைய பேசிக் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் குட்டி குட்டியான விஷயங்களையும் நான் கண்டிப்பாக டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்ட்டோட இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால் எல்லாராலையுமே கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எஸ், வீடியோவில் ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே 5mm லிட் இருக்கிற ஒரு பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா இல்லை எல்லா கார்விங்கில் இருக்கிறதுலையுமே எல்லா கார்விங்கில் இருக்கிற மாதிரியும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா யூஸ்வலி நம்ம பண்ணுற மாதிரி வுட்டை ரிமூவ் பண்ணணும். அதான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. எஸ், ஆக்சுவலி இது க்ரீன் கலர் லிட் இதில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட வேறு ஸ்பேர் லிட் இல்லை, வேறு பென்சில் இல்லை இந்த வேறு கலரில். எஸ், இதில் இன்னும் ஒரு விஷயம் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த குட்டியோண்டு பென்சில் பார்த்தீங்களா இது. ஸோ என்னால் கையில் ப்ராப்பராக பிடிச்சி பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் இதில் கீழே ஒரு பென்னை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாடல் தான் பண்ணலான் இருக்கேன் கணேஷாவுடைய. பட் இது ஃபுல்லும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. பட் இதில் இருக்கிறதுல ஓரளவுக்கு, அது ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு இதில் இருக்கிற விஷயங்களை பண்ணணும். மேக்ஸிமம் ஸ்கல்ப்சர் பண்ணும்போது லேயர் பை லேயராக பண்ணுங்கள். எஸ், வாட் எவர் எந்த விதமான ஆர்ட்டாக இருந்தாலுமே மிக முக்கியமான ஒரு பிரின்சிபல், அதில் பெட்டரான பயங்கரமான அவுட்டை காட்டணும் அப்படின்னா லேயர் பை லேயராக பண்ணணும். ஸோ அதுதான் நான் இதுலேயும் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட் வந்து ஒரு கிரீடம் அப்படின்றது எங்கே இருக்கும், எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ட்ரங்க், அவருடைய அந்த தும்பிக்கை, அது வந்து அதோட கொஞ்சம் கூட ப்ரொஜெக்டாக இருக்கும் அவரோட ஹெட்டோடு சேர்ந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வைக்கிறேன். இனி அவரோட செஸ்ட், அப்புறமா அவரோட ஹேண்ட், இதெல்லாம் வந்து இதுக்கும் கொஞ்சம் பேக்கில் வரும், அதாவது கொஞ்சம் பேக்ரவுண்டில் வர மாதிரி இருக்கும். இது நம்ம ப்ராப்பராக திங்க் பண்ணிக்கிட்டோம், ப்ரீ திங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் இதில் ஸ்கல்ப்சர் பண்ணும்போது நான் இதில் என்ன தேவைன்னா சம்டைம்ஸ் தேவைப்படுற இடங்களில் வந்து எக்ஸ்ட்ரா குண்டூசி, இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே தேவையான இடங்களில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த டீட்டெயிலிங்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான். ஏன்னா நைஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து சில இடங்கள் நமக்கு ப்ராப்பராக கொடுக்க முடியாமல் போயிடும். ஆல்ரெடி பண்ண டீட்டெயிலிங்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்மால் எட்ஜ், ஸ்மால் டிப் இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
எஸ் ஃபைனலி ஓரளவுக்கு ஸ்கல்ப்சரை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இல்லை, மேக்ஸிமம் ஒரு 80% ஒர்க் முடிச்சிட்டேன். எந்த ஊர்லேயுமே பிள்ளையார் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது இல்லை இல்லைங்களா. ஆக்சுவலி என்னுடைய சுச்சுவேஷனால தான் க்ரீன் கலரில் பண்ணேன். ஸோ இப்போ பிள்ளையாரை வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். டோம்ஸ் போஸ்ட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். கேட்கலாம் நீங்கள் ஏன் இவன் போஸ்ட் கலர் வந்து இதில் யூஸ் பண்ணுறான், அக்ரிலிக் யூஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு. கண்டிப்பாக, பட் இந்த இடத்துல வந்து பெட்டர் எனக்கு அக்ரிலிக்கை விட இது யூஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் வார்னிஷ் நான் கொடுத்தேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, நான் ஒரு லேயர் போஸ்ட் மட்டும் கொடுக்க போகிறதில்ல, ஒரு 2-3 லேயர்ஸ் கொடுக்க போகிறேன். எஸ், ஆக்சுவலி இப்போ பண்ணிகிட்டு இருக்க கூட செகண்ட் லேயர். அப்போ தான் அதோடைய அந்த ஒரு ப்ராப்பரான கலர் தெரியும். இன்னொரு விஷயம், லேயர் பை லேயராக நீங்கள் கொடுக்கும்போது டீட்டெயிலிங் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எஸ், ஃபைனல் அவுட் இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்க. வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். மேபி இந்த மேக்ஸிமம் இந்த பென்சில் லிட் ஸ்கல்ப்சர் பார்க்குறவங்க என்ன அப்படின்னா, நல்லா பண்ணிருக்காங்க, ஒரு சூப்பரான ஆர்ட் ஒர்க், பட் இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, மேபி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்காக நான் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, லைக் ஒரு கணபதி லார்ட் கணேஷாவை வந்து ஒரு இந்தியன் 5 ரூபி காயினில் லார்ட் கணேஷாவை வந்து பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு கிளேல பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு லைக் ஒரு மாடலிங் மாதிரி நான் இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஓவராலாக ரொம்ப ப்ரைஸ்லாம் வாங்க போகிறதில்ல. ஓவராலாக வந்து 100 ருபீஸ்க்கு ஒரு அடி அந்த ஸ்கல்ப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப பேசிக்காக ஒரு ஸ்கல்ப்சர் வீடியோ மாதிரி ஒரு பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் within 3 days. Until then, so Leo signing out. Bye.